உங்ககிட்ட ரூபாய் 1000 இருந்தால் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா இல்லை சேவ் பண்ணுவீங்களா? ஒரு ஸ்மால் ஹேபிட் தாங்க, ஆனால் அதுதான் ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணும். சேவிங்ஸ் இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், அதாவது நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தாங்க. ஒய் சேவிங்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சேவிங் அப்படின்றது நம்மளுக்கு முதுகெலும்பு இல்லாமல்னா உட்கார முடியுங்களா? இல்லை, முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் சேவிங் இல்லைனாலும் நம்ம லைஃப்பில் நிலச்சி நிற்க முடியாதுங்க. சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தாங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்த உடனே ஷாப்பிங், இஎம்ஐ, ஆன்லைன் ஆர்டர், ட்ரெஸ்ஸு, அன்னெசசரி ஸ்பெண்டிங் தான் பண்ணுறது. மாதம் முடிவில் பார்த்திங்கன்னா மணி எங்கே போச்சு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறது. லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க? அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய செலவு இல்லைங்க. இது நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடியது. நான் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேனே, எதுக்காக நான் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மெடிக்கல் எமர்ஜென்சியில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கிளைம் பண்ண முடியும். அதை தாண்டியும் நமக்கு அந்த வருஷத்தில் ஏதாவது அந்த மாதிரி எமர்ஜென்சி செலவு யாருக்கும் வரக்கூடாது. இன்கேஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது ப்ரிகாஷனாக ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் அதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கணும். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு பர்சன்டேஜில் அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு நினச்சோன்னா அதை விட 10 மடங்கு நம்மளுக்கு அதிகரித்து அந்த செலவு நிற்குங்க. அது எல்லாரும் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருப்பீங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஆள் இப்போ தான் புதுசாக ஒர்க் போயிட்டு சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்சி செலவுக்காக, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு அதர் எமர்ஜென்சிக்காக நீங்கள் சேவிங்ஸில் ஒரு தொகையை எடுத்து வைக்கணும். அதாவது உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து 5% கூட உங்களால் முடிஞ்சால் எடுத்து வைக்கலாம். என் சேலரி 10,000 தாங்க, என் சேலரி 20,000 தாங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணாலும் அதில் 5% மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எடுத்து வைங்க. இன்னொன்று முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாப் லாஸ் அப்படின்றது நமக்கு எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாதுங்க. இன்கேஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்மளுடைய சேலரியில் 2 months ஆர் 3 months சேலரியை நாம் சேவிங்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஜாப் லாஸ் ஆச்சுன்னா இது நம்மளுடைய ஒரு பேக்கப்புக்காக நம்ம இது சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜாப் லாஸால் நீங்கள் எவ்வளோலாம் சஃபர் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளை சுற்றி 4 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்து தூக்கி விடக்கூடிய ஆளாக இருந்தால் ஓகேங்க, நீங்கள் அந்த டைமில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் இது தாண்டா நேரம் உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய உறவுகளும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி விஷயத்தினால நாம் போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. நமக்கு தேவையான அமௌண்ட்டை நாமளே சேவ் பண்ணிக்கணும். அதாவது வருமுன் காப்பது சிறந்தது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் காத்துக்கணும் அப்படின்னா அது சேவிங்ஸ்னால் மட்டும்தாங்க முடியும். அது ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்னாலையும் நம்ம பண்ண முடியாது, ஒரு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட்னாலையும் பண்ண முடியாது. ஆனால் சேவிங்ஸ் இருந்தால் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பண்ண முடியும். நமக்கு எமர்ஜென்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சினாலும் சேவிங்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு தெரியாமல் எனிதிங் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எவ்வளவோ இருக்குங்க லைஃப்பில். அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கிற நீட்ஸு, வான்ஸ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேவிங்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அப்போ சேவ் பண்ணி இருந்தால் இப்போ நாம் இதை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கவலைப்படுறதை விட இப்போ நாம் சேவ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் இதை வச்சு நமக்கு வரக்கூடிய எமர்ஜென்சி எல்லாத்தையுமே நாம் ரெக்கவரி பண்ணி நம்ம லைஃப்பில் ரெக்கவரி ஆகி வரலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கும். சேவிங்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கும். அதாவது டென்ஷன் குறையும், கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். ஒருத்தர்கிட்ட சேவிங் இருக்குது அப்படின்னா கூட ஒரு
10 ஆள் இருக்கிற மாதிரி தைரியங்க. மணி இல்லாதவன் ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க இருப்பான். மணி இல்லைனாலே அது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான். ஃப்யூச்சர் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரீம்ஸ் என்ன? அதாவது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா? ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் என்ன பண்ணணும்? சேவிங்ஸ் பண்ணணும். அது எப்படி நான் சேவ் பண்ணணும்? என்னுடைய பட்ஜெட் இதுக்காக நான் எவ்வளோ வருஷம் உழைக்கணும்? 5 வருஷத்தில் உழைச்சா என்னால் சேவ் பண்ண முடியுமா? 10 வருஷத்தில் உழைச்சா என்னால் சேவ் பண்ண முடியுமா? அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுல வந்து பிளான் பண்ணி பண்ணணுங்க. நான் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடணும், ஆனால் நான் சேவ் பண்ண மாட்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனங்க. நான் கொஞ்சம் லோன் எடுக்கிறேன், கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைக்கிறேன், ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டும் லோனுக்கும் நான் பேமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். என்னால் இது வந்து பண்ண முடியும்னு நினச்சி இறங்கி பண்ணிங்கன்னா தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்து பிஸ்னஸ். நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேங்க. என்னோடய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் வந்து நான் இயர்லி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய சேவிங்ஸை கீப் அப் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், என்னால் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஆனால் என்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெப்பில் இறங்குனீங்கன்னா பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா ஓகே. இன்கேஸ் பிக்கப் ஆகாமல் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா பெரிய ரிமார்க் அண்ட் பெரிய பிளாக் மார்க் ஆகிடுங்க உங்களுடைய லைஃப்பில். அதனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் சேவிங்ஸ் பண்ணுறது மிகப்பெரிய முக்கியம். ஜாப் போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சேவிங்ஸ்ன்றது காமன் தான். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சீட் பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா அப் டு 18%, 20% அந்த மாதிரி கடைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் நான் சேவ் பண்ணிக்கிறேன், எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் கூட சேவிங்ஸ் பண்ணலாம். நம்ம வீடியோவில் டிஜிகோல்டு பற்றி ஃபுல் விவரமும் ஒரு வீடியோவை நான் ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் ஒரு ஐடியாக்காக வேணால் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிளானிங் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஹவுஸ் பிளானிங், பிஸ்னஸை இது பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, கோல்டு ஜுவல்லரி வாங்குறது எல்லாமே வந்து சேவிங்ஸ் இல்லாமல் முடியாதுங்க. சேவிங்ஸ் இல்லாமல் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். சேவ் பண்ண அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற ₹1 இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக லிக்விடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுக்கு தேவையான டைமில் வந்து அந்த சேவிங்ஸ் எடுத்து நீங்கள் கையாளுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மணி உங்களுக்கு வேலை செய்யணுங்க. அதுதாங்க சேவிங்ஸு. இது இல்லாமல் சேவிங்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா கிரெடிட் அதிகமாக ஆகும். பர்சனல் லோன் போட்டுட்டீங்க, சேவ் பண்ணி நீங்கள் கட்டலைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பர்சனல் லோன் எடுத்து நிறைய பேர் மிகப்பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் எப்படி டேக்கிள் ஆகி வந்தீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாட்டி பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னும்போது எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் மார்க்குக்கு ஒரு விடை தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஃபினான்ஷியல் ட்ராப் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது இல்லாமல் சேவிங்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் 35% ஆஃப் லோனை அவாய்ட் பண்ணலாம் சீரியஸ் சுச்சுவேஷன்ஸில். ஏன்னா வந்து சேவிங்ஸே இல்லைன்னா நீங்கள் 100% லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 35% லோனாவது நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50% நீட்ஸுக்கும் 30% வாண்ட்ஸ்க்கும் 20% சேவிங்ஸ்க்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அது ஒரு குட் ஐடியா. இது இல்லாமல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் குட்டி பசங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட எஸ்ஐபி சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பசங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது எஜுகேஷனுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. எஜுகேஷன் இருந்தால் மிச்சம் எல்லாமே நம்ம கூட இருக்கிற மாதிரிங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 100 கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். மந்த்லி 3000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த 3000 மந்த்லி என்ற அமௌண்ட்டு இயர்லி பார்த்திங்கன்னா 36,000 கிட்ட வரும். இது இல்லாமல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்கீம், டிஜி கோல்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பழகிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு ப்ராஃபிட்டாக இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மந்த்லி ஸ்கீமோ டிஜி கோல்டு எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நம்ம சேனலில் பாருங்கள். பிக்கி பேங்க் சேவிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் பிக்கி பேங்க் வச்சு சேவ் பண்ணினா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபங்க்ஷனுக்காக, இல்லை பசங்களுடைய பர்த்டேஸு, இல்லை உங்களுக்கு எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னா அதையும் பிரித்து ஒரு 2-3 பிக்கி பேங்க் வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த சேவிங்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இம்பல்ஸ் பையிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம். போன வருஷம் நான் வந்து ஒரு
ஒரு பட்ஜெட் போட்டேன், இந்த வருஷம் அதை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் பிளானிங் சரியாக பண்ணலை, அடுத்த வாட்டி அந்த பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேவ் பண்ணலைன்னா 100 ரூபாயிலேருந்து நாளைக்குலேருந்து உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து ஒருத்தராவது சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தாங்க. அப்புறம் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாம் நிறைய தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.